மக்கள் மசோதா கட்சி தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது பார்த்திங்கன்னா இந்த மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் திருப்பதி லட்டுலையும் பழனி பஞ்சாமிர்தத்திலையும் கலப்பதை பற்றி நாடு முழுக்க பெரிய விவாதம் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி தலைவர் அவர்கள் என்ன நினைக்கிறீங்க? பசும்பாலில் மட்டுமே நெய் எடுத்து பஞ்சாமிர்தமும் திருப்பதி லட்டும் தயாரித்து விடலாம் என்று நினைப்பது தவறானது. அந்த காலம் மாறி இன்று பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பில் மட்டுமே இன்று தயாரிக்கப்பட்டு மனித உடலில் அது கலந்தாகிவிட்டது. அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசும் பொருளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒற்றி வைத்து கூட இன்னொன்றை பேசலாம். இன்று மெத்தனாலும் எத்தனாலும் கலந்த ஒரு கலவையாக மனித குலத்தை அழிக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடிய விஷம் நிறைந்த ஒரு மதுபானத்தை தமிழக அரசு விற்று கொண்டிருக்கிறது. அதை இந்த இடத்துல மனித உரிமை ஆணையம் கூட எடுத்து பேசப்பட ஒரு பொருளாக மாற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, மனித உடலுக்கும் நாட்டிற்கும் கேடென்று எழுதப்பட்டுள்ள அந்த மதுபானத்தை விற்கின்ற இடம் அது ஒயின் ஷாப்பாக இல்லாமல் மருந்து கொல்லி உயிர்கொல்லி மருந்து என்று அதில் எழுதப்பட்டு அதை விற்க வேண்டிய இடம் என்னவென்றால் மருந்து விற்கின்ற வயவெளிகளுக்கு உயிர்கொல்லி மருந்து விற்கின்ற அந்த இடத்தில் விற்க மக்கள் மசோதா கட்சி அதை வலியுறுத்துகிறது. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.